என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அற்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற சிவவாக்கியரையா பாட்டு அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியானது அஞ்சுமே பிஞ்சு பிஞ்சு பிஞ்சது அல்லவோ பித்தர்கால் பிதற்றுகிறீர். நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீ நின்று தொக்க வல்லிரேல் அஞ்சுமில்லை யாருமில்லை ஆனதே. அருமையான பாட்டு. வழக்கம் போல சிவவாக்கியரையாவோட ஞான முத்து ஒவ்வொன்றும் தியானத்தில் உயிரை உணர்ந்து அந்த சுகத்தில் எழுதின அந்த வரிகள். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா திருப்பி ஐயா பஞ்சபூதம் இந்த உடம்புல எப்படி இயங்குதுன்றதை போன பாட்டில் சொன்னாங்க. இந்த பாட்டில் முதல் வரி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியானது அஞ்சுமே. நம்ம வாழ்கிற இந்த புவி, இந்த பூலோகம் 5 பூதத்தினால தான் இருக்குது. ஆனால் 5 பூதத்தை கடந்து அனாதியாக இருக்கிற சிவம், அந்த ஏக இறைவன், அவர் தான் பஞ்சபூதமாகவும் இருக்கார், எல்லாமாகவும் இருக்கார். இந்த இடத்துல இந்த பூமியில் பஞ்சபூதமும் அவர் தான். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் தாண்டி அனாதியாகவும் தள்ளி நின்று இந்த 5 பூதத்தை கடந்தும் நிற்கிறாரு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 பூதங்கள் மட்டும் இல்லை, 5 பூதங்கள் மட்டும் இல்லை, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது இல்லாமையும் இறைவன் அண்டம் பேரண்டம் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் அண்டத்து நாயகன் பேரண்ட நாயகன் சொல்கிறோம். பெருமான இறைவனை, அற்பெருஞ்சோதி ஆண்டவரை. என்னதான் அவர் இல்லை, எல்லாமாவும் அவர் தான் இருக்கார். அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியானது அஞ்சு. அந்த அனாதியிலேருந்து தான் இந்த 5 பூதங்களும் வந்துச்சு. ஆனால் நீங்கள் இந்த 5 பூதத்துக்குரிய தன்மையில் மட்டும் இறைவனை சுருக்கிற முடியாது. இந்த பஞ்சபூதங்களை கடந்தோ அவர் நிற்கிறார். அது முதல் வரி. 2வது வரி, பிஞ்சு பிஞ்சதல்லவோ பித்தர்கால் பிதற்றிரு. இந்த உடம்பு உள்ள இருக்கிற இறைவனோட தன்மை பூதங்கள் மட்டும் நினைக்காதீங்க. குழந்தை எப்படி, நம்ம குழந்தைங்களை பார்த்துருக்கோம், அது பார்த்திங்கன்னா ஒரு கள்ளமற்ற தன்மை, ஒரு தூயமான அருள் நிலையில் இருக்கும். அந்த அருள் நிலை இப்போ பிறந்த குழந்தைய பார்த்திங்கன்னா அதுக்கு எதுவுமே தெரியாது. நல்லது கெட்டது, உலகத்தில் நடக்கிற அந்த வேஷங்கள், எதுவுமே அதுக்கு தெரியாது. அது டோட்டலாக ஒரு கள்ளமற்ற தன்மையில் இருக்கும். அந்த அனாதியாக இருக்கிற இறைவன் ஒரு குழந்தை மூல ஒரு பிஞ்சு எப்படி இருக்கும், ஒரு குழந்தை எப்படி இருக்கும், ஒரு பரிபூர்ண கள்ளமற்ற தன்மையில் இருக்காதா? அதே மாதிரி அவர் அந்த அருள் நிலையில் ஒரு சுத்த பரிபூரண ஒரு குழந்தையாகவும் அவர் இருக்கார். இந்த குழந்தைங்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த இன்னசென்ஸ்குள்ளே ஒரு அழகு இருக்கும், அந்த கள்ளமற்ற தன்மையில். அவ்வளவு அழகு. பிஞ்சு பிஞ்சதல்ல பித்தர்கால் பிதற்றுகிறீர். திட்டுற சிவவாக்கியரையா. இறைவன் 5 பூதமாகவும் இருக்கார், அதை கடந்த அனாதியாகவும் இருக்கார். அதே மாதிரி ஒரு குழந்தை மாதிரி கள்ளமற்ற தன்மை, தூய தன்மையிலே இருக்கிறாங்க.
அப்படின்னு இறைவனோட வடிவத்தை சொல்கிறார். அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, நெஞ்சில் அஞ்சு கொண்டு நின்று தொக்க வல்லிரேல். இந்த உயிரான சிவத்தில் இந்த பஞ்சபூதத்தை நிலைநிறுத்தி அதையும் கடந்து ஒன்றுமற்ற திறவை அந்த 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 இயல்பில் ஏக பரம்பொருளை ஒளியாகவும் நீ உணரலாம். அதுதான் நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீ நின்று தொக்க வல்லிரேல். அதை உயிரான சிவத்தில் இந்த ஐம்பூதங்களையும் உணர்ந்து அதை ஆட்டுவிக்கிற அனாதியாக இருக்கிற இறைவனையும் உணர்ந்து அவர் ஒளியாக இருக்கிறதையும் உணர்றதுக்கான தன்மை இருக்குது அப்படின்னு இறைவனோட தன்மை ஐயா சொல்கிறார். அந்த அந்த இறைவனை உங்களுக்குள்ளே உணருங்கன்றதான் இந்த 3வது வரியில் சொல்கிறது. நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்றதுக்க வல்லிரேல். இந்த பஞ்சபூதங்களை உங்களுக்குள்ளேயும் இருக்குது, இந்த அண்டத்துலேயும் இருக்குது, இந்த பிண்டத்துலேயும் இருக்குது. இப்போ எங்கும் இந்த 5 பூதங்களால் தான் இருக்குது. 5 பூதத்தினால் ஆகாத பொருளே இந்த உலகத்தில் கிடையாது. அதை நீங்கள் உணர கட்ட அந்த பஞ்சபூதத்தையும் கடந்து ஒன்றுமற்ற தன்மையில் அதையும் தாண்டி ஒளியா இருளா எல்லாத்தையும் தாண்டி ஒளியாக இருக்கிற அந்த இறைவனை ஏக பரம்பொருளை உங்கள் நெஞ்சை நிலைநிறுத்தி உணருங்க, உங்கள் உயிரில் உணருங்க, தியானத்தில் தவத்தில் உணருங்க அப்படின்னு சிவவாக்கியரையா சொல்கிறாங்க. 4வது வரி பார்த்திங்கன்னா, நெஞ்சில் அஞ்சு கொண்டு நின்றதுக்க வல்லிலை. அஞ்சும் இல்லை ஆறும் இல்லை அனாதியாக தோன்றும். அதாவது அந்த 5 பூதங்களும் இறைவன் நமக்காக அருள்நிலையில் இறங்கி வரக்கூடிய ஒரு நிலை. அவர் தான் 5ஐயும் கடந்து 6வது அறிவு நிலையில் சுத்த அறிவா சிவமாக இருக்கார். அந்த 6வது அறிவும் கடந்து ஏக பரம்பொருளாக அனாதியாகவும் இருக்கார், சூன்யத்தன்மையில் இருக்கார், அதையும் கடந்து ஒளியாக இருக்கார் அப்படின்றத 4வது வரியில் சொல்கிறாங்க. 4வது வரியில் ஒளின்றத வரைக்கும் வரல. அவர் அனாதின்றது ஆதி அந்தம் இல்லாதது, அதுதான் அனாதின்னு சொல்லுவாங்க. இறைவனும் தொடக்கமும் முடிவும் அற்றவன். நம்மளும் அந்த மாதிரி தான், நமக்குள்ளே அந்த தன்மை இருக்குது. அதான் சயின்ஸ் காட் பார்ட்டிகிள்ஸ்னு இப்போ கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காட் பார்ட்டிகிள்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்குது. அதை தியானத்தில் உணருங்க. நீங்கள் உள்நிலையில் ட்ராவலாக அங்கே ஒன்றுமே இல்லைன்றதை உணர்ந்துருவீங்க. வெறும் சூன்யந்தான் இருக்குது. அந்த சூன்யத்தை தாண்டி ஒளி இருக்கு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருக்கார் இறைவன். அதை உணருங்க. அதை உணர்றதுக்கு தான் இந்த மனித தேகம். அதை உணர்ந்துட்டிங்கன்னா இறைவன் எப்படி அருள்நிலையில் இருக்கிறாங்களோ, விருப்பு வெறுப்பு, நன்மை தீமை, நல்லது கெட்டது, இந்த மாதிரி துவைத பாவத்தில் இல்லாமல் அத்வைத பாவத்தில் இரண்டற்ற தன்மையில் ஒன்றுபட்டு ஒன்றுமில்லாத ஏகமாக ஒளியாக இறைவன் உங்களுக்குள்ளே இருக்காக தயவு செஞ்சு தியானம் பண்ணி உணருங்க. அதுக்குத்தான் இந்த மனித உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொஞ்ச நேரம் காலையில் சாயந்தரம் நேரம் ஒதுக்கி செஞ்சிங்கன்னா, சும்மா உக்காந்திங்க அப்படின்னா இந்த சரீரம் எடுத்ததுக்கான அர்த்தம் கொஞ்சமாவது ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா நீங்கள் வெளியில் தேடிகிட்டே இருந்தீங்கன்னா திருப்தி அடையவே மாட்டீங்க. வெளியில் தேடுறதுக்கு இந்த விஞ்ஞானம் வெளியில் தான் தேடிட்டு இருக்கு. வெளியில் இருக்கிற எந்த விஷயமும், நபர்களும், உறவுகளும், பொருளும் திருப்தி தராது. திருப்தியான சமபாவமான மனமே சிவம் வாழுமிடம். அதை நீங்கள் உணரணுன்னா கொஞ்ச நேரம் தியானம் செய்யுங்க. மேற்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அம்மையப்பன், ஆறுபடையப்பர், உச்சிஷ்ட கணபதி, 11 நவநாத சித்தர்கள், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குருவணக்கம்.